பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து செய்த நெய்யில் செய்த அதிரசம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா எண்ணெயில் செய்த அதிரசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு வந்து அதிகமான சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பச்சரிசியில் செய்த பிட்டு வந்து முக்கியமாக ருது ஆகிற பெண்கள், அதாவது பீரியட்ஸ் டைமில் ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்களுக்கு வந்து உதிரத்தை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருதோஷங்களையும் சமன்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த காலத்தில் வந்து பியூபர்ட்டி டைமில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது பிட்டு வந்து சமைச்சு கொடுத்தாங்க குழந்தைகளுக்கு. அதனால் இந்த மாதிரி பலகார வகைகளையும் சித்தர்கள் வந்து நம்ம பழக்க வழக்கத்தில் நம்ம சாப்பாட்டு முறையில் எது எது நல்லது, எப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க. சாதாரணமாக இட்லி தோசை ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தெரியுது. அதே சம்பார தோசை, அதாவது தாளித்து கொட்டி செய்கிற தோசை, அதாவது பெருங்காயம், மிளகு, இஞ்சி எல்லாமே வாதத்தை வந்து கட்டுப்படுத்துது இல்லையா? இது மாதிரி தாளித்து கொட்டுற தோசை நமக்கு